நாமக்கல்லில் உள்ள குமாரபாளையத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் இபிஎஸ் அவர்கள், நம்ம கூட்டத்துல கொடி பறக்குது. இத கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்ற மாரி சொன்னாரு. அவரு தாவேகா கொடிய பார்த்து தான் சொன்னாரு. அதனால அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணின்ற மாரி தான் நியூஸ்ல எல்லாம் பரவிட்டு இருக்கு. இது விஜய் எப்படி கூட்டணிக்கு அதிமுகவுடன் கூட்டணி சேருவாரா? சேரமாட்டாரா? அப்படின்றது பத்தி நான் பார்ப்போம். மேக்ஸிமம் சேர மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அதுக்கு தேவையான 2 காரணங்கள் இருக்குது. என்னன்றத பார்ப்போம். விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும். வேறு யார் தலைமையிலும் அமையாது. அதனால நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வந்து கூட சேர்ந்தா, இபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆவரே தவிர, விஜய் வந்து முதலமைச்சரா நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால அந்த ஒரு காரணத்தினால, அவரு வந்து கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறது தான் இன்னொரு காரணம். ஏன் அப்டின்னா, அவரு பாஜகவுடன் கூட்டணி இருக்கிற வரையிலும், அவரு அதிமுக கூட சேர வாய்ப்பே இல்ல. ஏன் இத சொல்றோம் அப்டின்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கட்சி ஆரம்பிச்ச முதல்ல இருந்தே, அதாவது முதல் மாநாட்டிலிருந்தே அவரு எல்லாத்துலயும் சொல்லிட்டு வர்றது என்னன்னா, எங்கள் பாசிச கட்சி பாஜக அந்த கட்சியுடன் எப்பொழுதும் ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்டின்னு சொல்லியிருக்காரு. அதனால பாஜக அதிமுகவுடன் இருக்கும் வரையில் அதிமுகவுடன் விஜய் வந்து கூட்டணி வைக்க மாட்டாரு அப்டின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அதனால அவரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போறதில்ல. இந்த 2 காரணங்களால தான் அவரு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றேன். ஒருவேள அவரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னா, அதிமுக வந்து பாஜகவை விட்டுட்டு வந்தா மட்டும் தான் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முடியும். பார்ப்போம். இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். தாவேகாவும், அதிமுகவும் சேருமா? சேராதா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. பாய்.